பிக் பாஸ் வீட்டில் உண்மையாகவே ஒரு இருந்த நபர்கள் தான் இந்த பார்வதி அண்ட் கமருதீன். இப்போ என்னன்னா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கமருதீன் இணைத்து பார்வதின் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் ஷோவை நம்ம பார்க்கும்போது இப்போ நான்லாம் சிப்பர்ஸ் கிடையாது, நான் ஒரு ரிவ்யூவர். இப்போ நான் ரிவ்யூவராக இருக்கும் பொழுது இப்போ நான் யாருக்கு ஆதரவாக பேசியிருப்பேன் நிறைய வீடியோக்கள்னால் நான் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு கேமராக எனக்கு பார்க்கும்போது பார்வதி ஒரு சிறந்த கேமராக பட்டாங்க. அந்த பக்கம் தான் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கமருதீன் பற்றினா நம்ம பெருசாலாம் பேசினதில்லை. ஈவன் கமருதீன் பார்வதி ஒன்றா சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டிக்கெட் ஃபினாலே 5வது டாஸ்க் பார்வதி வெற்றி பெற்றவுடன் அந்த மாவு தூக்கி போட்டு விளையாடும்போது என்னடா இது தேவையா இது அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவங்களுக்குள்ள, அதாவது வினோத் சொல்லுவார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அவன் லவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்தோம். பார்வதி கண்ணில் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கமருதீனை லவ் பண்ணிச்சு உண்மையாலே. அதாவது இந்த இக்கட்டான சூழல் வரும்பொழுதும் கமருதீன் வேணான கேம் ஆடிருக்கலாம்னா ஆடிருக்கலாம். ஆனால் கமருதீன் கேமை விட கமருதீன் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க கமருதீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதற்கு பிறகு நாம் எல்லாம் எப்போ இப்போ நான் வந்து பார்வதி அண்ட் கமருதீன் சேர்த்து எப்போ லைக் பண்ணேன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பிறகு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, இவ கலகக்காரி, இவளால் தான் நீ வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்ட, இவ கூட பழகாத அப்படின்னு பல பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது கமருதீன் மனம் மாறி அதுக்கப்புறம் பார்வதியுடன் தொடர்பே வச்சுக்காத இருந்திருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக 2 பேரும் இணைத்து நம்ம பேசியிருக்க போகிறதில்ல. இன்னொன்று, அந்த ஷோ இந்த இறுதி நாட்களுக்கு வந்து கமருதீன் வந்துட்டார், சாட்டர்டே எபிசோட்லேயே வராரு. ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறாரு. என்னப்பா இது ரெட் கார்டு இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பேச்சை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பயன்படுத்துகிறார். ஆனால் கடைசி வரையும் பார்வதி வரவே இல்லை. பார்வதியினுடைய தோழி என்ன சொல்கிறாங்க, கமருதீன் கால் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க டிசைட் பண்ணாங்க 4:50 தான் நாங்கள் உள்ளே நுழையிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. அப்போ என்னென்னா பார்வதிக்கு கமருதீனுடைய வாக்கு நம்ம மீறக்கூடாது, கமருதீன் சொன்னால் அதை செய்யணும். அப்போ இதுதான் உண்மையான ஒரு பாசம். சமீப காலமாக 2 நாட்களில் சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, கண்டிப்பாக பார்வதியின் ஃபேன்ஸ் எல்லாம் கமருதீன் ஃபேன்ஸ் கிடையாது, கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாமே பார்வதியின் ஃபேன்ஸ் கிடையாது. இந்த சிப்பர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க ஒரு தனி கேட்டகரி. அவங்க போட்ட வீடியோ எடிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இவங்களில் சில பேருக்கு வந்து இவங்க இணையக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, பயங்கர நெகட்டிவிட்டியை பரப்புனாங்க. அது எதிர்முகாமில் உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் அதை பண்ணும்பொழுது இது சரியில்லையே. ஏன்னா பார்வதிக்கு எவ்வளோ இது கமருதீனை இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கமருதீனுடைய ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன வீடியோ கிளிப் நேற்று வந்திருந்தது. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது சோகமாக மலையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வீடியோ, ஃபோட்டோ கிடையாது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்புவார். கரெக்டாக அந்த கிளிப்பிங் வைக்கிறேன். இதில் அந்த முதல் புகைப்படம் சோகமாக இருக்குது, இங்கே சிரிக்கிறார் இல்லையா. அதாவது அவர் உட்காந்து அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, அது பார்வதி தான் நமக்கு தெரியுது. திரும்பும்போது அவர் சிரிக்கிறார். இதுதான் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இப்போ நம்மளுடைய சேனல்லே ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருந்தது. ஒரு 7 ரிப்ளை ஒரு மேடம் போட்டதுக்கு பண்ணியிருக்காங்க. இமிடியேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்படி அது பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் காதலர்களாக அறியப்பட்டவங்க அமீர் அண்ட் பாவனி, அவங்க பெருசாக உள்ள காதல் பண்ணிலாம் நம்ம பார்த்ததில்ல. பட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஐ திங்க் சீசன் 5 உள்ள நுழைஞ்சவங்க இப்போ தான் சீசன் 9 தொடங்கும் போது தான் அவங்க கல்யாணமே பண்ணாங்க. 4 வருஷம், தே ஆர் டேக் டைம். அதுக்கடுத்தது லாஸ்ட்லி அண்ட் கவின், அவங்க வந்து உள்ளே இருந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு அது செட் ஆகலை, நாங்கள் பிரிஞ்சுட்டோன்னு 2 பேருமே மியூச்சுவலாக அறிவிச்சிட்டு கவின் வேற ஒருத்தவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இவங்களுடைய நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் 90 நாள் இருந்தாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 முறை சண்டை போட்டிருப்பாங்க, பேச்சப் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்னா ரா அண்ட் ரியல். சண்டை வந்தால் சண்டை, கமருதீனுக்காக தானே நம்ம இங்கே சண்டை போடக்கூடாதுன்னு பார்வதியும் நினச்சதில்லை, பார்வதிக்காக நம்ம இங்கே பார்வதி எதிர்த்து சண்டை போடக்கூடாதுன்னு கமருதீன். இப்போ இது என்னென்னா மற்ற பாண்டை விட இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஷோ பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அப்போ எதையெல்லாம் நம்ம கோவப்பட்டோமோ அதையெல்லாம் அழகான பாடல்கள் மூலமாக எடிட் பண்ணி அதை ரசிக்க வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு நல்லா இருக்கே இது வந்து ஒரு திரைப்படம் மாதிரி இது அமைஞ்சதுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாது செஞ்சாங்களான்னு தெரியல. ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்களுக்குள்ளே ஒரு மோதல் வரும், இது வரும், பயங்கரமான மோதல் இங்கே வந்து இதெல்லாம் பேச்சப் ஆனது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தை மிஞ்சிய ஒரு காவியம் மாதிரி நிறைய பேருடைய மனங்களில் இருந்ததுன்னா அது உண்மைதான். இப்போ அவங்க வந்து கொடைக்கானல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாதியா, கொடைக்கானல் தான் எனக்கு தெரியும். கொடைக்கானலா, அங்கே வந்து போயிருக்கிறாங்க, அவங்க ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண போயிருக்காங்க. இன்னொன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வாரம் வந்து என்னது லவ்வர்ஸ் டேவா, ஐயோ அது பேர் என்ன வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்க இல்லையா, அதுக்காக அவங்க போயிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸோடு தான் எல்லாம் போயிருக்காங்க. அவங்க வந்து கெட் டுகெதர். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்வதி ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க, கமருதீனை ஒரு பெரிய ஹீரோவாக நான் மாற்றணும், அதுதான் எனக்கு இருக்கிற முதல் சவால் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தாங்க நம்ம கூட இருக்கணும். நாம் ஜெயிக்கணும்னு ஒருத்தவங்க அவங்களுக்கான ஒரு கோலாக உருவாக்குறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கிடைப்பது அமைவது ரொம்ப ரொம்ப அற்புதம். இது 2 பேருமே புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து அழகாக போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏன் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு கலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுதான் நான் முன்னாடியே சொன்னது போலவே, பார்வதியை பிடித்த அனைவரும் கமருதீன் ஃபேன்ஸ் கிடையாது, கமருதீனை பிடித்த அனைவரும் பார்வதியின் ஃபேன்ஸ் கிடையாது. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை அவங்க பெருசாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தங்களுடைய எண்ணத்துக்காக, வியூஸ்க்காக சொல்லலாம், இல்லை தங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்லலாம். இவ்வளோதானே தவிர்த்து நடக்கும் நிகழ்வுகள் அற்புதமாக அவங்க 2 பேருக்கும் நடுவில் போயிட்டுருக்கு. இன்னொன்று, உண்மையாலேயே நல்லா இருந்தது, உண்மையாலேயே ஒரு ரியல் பாண்டாக இருந்தது, உண்மையாலே ஒரு டேக்கராக இருந்தது. மிகப்பெரிய கடின சூழலுங்க ரெட் கார்டு அப்படிங்கிறது. அந்த சூழல்லையும் 2 பேரும் அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்காமல் கமருதீன் பாருக்காகவும் கமருக்காகவும் நின்ன அந்த நிகழ்வுகள்லாம் வந்து உண்மையாலே ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான. இதுக்கு முன்னாடி பல பேர் பிக் பாஸில் வந்து போயிருக்கலாம், ஆனால் பார்வதி கமருதீனை கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் லிவிங் நேச்சுரல் இன் திஸ் ஹவுஸ். ரொம்ப இயல்பாகவே வாழ்ந்த 2 நபர்கள்னால் அதில் முதல் 2 இடங்களே இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம சேனலு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கேள்விகள் இருந்தது, அதற்கான பதில்களை கொஞ்சம் லாங்காகவே சொல்லியிருக்கேன். லாங்குனா 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ தான். பட் இருந்தாலும் இவங்க ரசிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ, வெறுக்கிறவங்களுக்கு இல்லை.